கைஸ், நான் தான் உங்கள் வினோத். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, லார்ஜ் டூவில் எக்ஸ்ப்ராக் G3 கஸ்டமர் என்னோட ரெக்கமெண்ட்னா டிசிஎம் இசிஎம்லாம் ரீட் அண்ட் ரைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி கஸ்டமர் நம்மக்கிட்ட ப்ரோ எஸ்சி வாங்கியிருந்தார். ஸோ அவருக்கு வந்து எக்ஸ்ப்ராவோட நம்ம கனெக்ட் பண்ணி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நாங்கள் ஒரு டிசிஎம்மும் க்ளோன் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸ்ப்ராகில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது, என்னென்ன சப்போர்ட் ஆகும் நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கீங்க. ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா 2-in-1ங்க. ஆன்டி தெஃப்ட்டும் பண்ண முடியும், ப்ளஸ் இசிஎம் டிசிஎம்மும் க்ளோன் ரீட் அண்ட் ரைட் பண்ண முடியுங்க. ஸோ நம்ம இப்போ அதுதான் பண்ண போகிறோம். டூல் பாரில் ப்ரோ ஏசி வெர்ஷன் டைரெக்டாக டூல் பாருக்குள்ளே போகிறீங்க, இம்மோ ப்ரோக்ராமரில் போகிறீங்க. ஜஸ்ட் ஆல்ரெடி நான் கனெக்ஷன் பண்ணி வச்சுட்டேன். நம்ம இப்போ பெஞ்ச் மோட் பண்ணிகிட்ருக்கோம். பூட் மோடும் பண்ணலாம், பெஞ்ச் மோடும் பண்ணலாம், ஓபிடி மோடும் பண்ணலாம். இதுதாங்க இந்த எக்ஸ்ப்ராகோட ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் ஃபீச்சர்ஸ். ஸோ டைரெக்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்ஜினில் இது வந்து பாஷோடது, இதை பாருங்கள், பாஷோடது பாஷ் EDC 17C69. சரிங்களா? நான் டைரெக்டாக என்ன பண்ணுறேன்னா, அதில் போய்ட்டு நம்ம சர்ச்சிலே கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக் வந்துடும். ஸோ டைரெக்டாக நம்ம போய்ட்டு சர்ச்சில் போய்ட்டு அந்த நம்பரை என்ட்ரி பண்ண சொல்லுது. A to Z லான்ச்சை பொறுத்த வரைக்கும் இது தாங்க. யூஸ் பண்ண கொஞ்சம் தெரியாதவங்களும் நம்ம ஈஸியாக கற்றுக்க முடியும். 281 இங்கே இருக்க பாருங்கள், 281 033 582 போட்டுட்டேன். ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன், கன்ஃபார்ம் பண்ணுறேங்க. நெட்டு ஒய்ஃபை பண்ணுங்கள். EDC டைப்பும் வந்துருச்சு, இதோ பாருங்கள், 17C69 வந்துருச்சிங்களா? டைரெக்டாக போகிறேன். ஸோ சிப் ஐடியும் வந்துருச்சு. டைரெக்டாக ஓகே கொடுத்து நம்ம ப்ளூடூத் முடியல. ஃபஸ்ட்டு டயக்ராம், இதுலேயே டயக்ராமும் வந்துடுங்க. நீங்கள் டயக்ராம் தனியாக பர்ச்சேஸ் பண்ண தேவை. மார்க்கெட்டில் 4000 5000 சொல்லிட்டு நிறைய அனுப்புகிறாங்க. பட் அதெல்லாம் கிடையாதுங்க. டைப் 1 வெர்ஷன் 2 வெர்ஷன் 3 ஸோ எல்லாமே வந்துடும் உங்களுக்கு A to Z. நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா கனெக்ஷன் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி கனெக்ஷன் கொடுத்துட்டோம். அதுக்கான எல்லா முன்னாலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் கேபிளும் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு A to Z எல்லா டைப் ஆஃப் கேபிளும் கொடுத்துருப்பாங்க. செக்யூர் கனெக்ஷன், அதனுடைய சிப் ஐடியை ரீட் பண்ணிச்சு. உங்களுக்கு எல்லாம் தெரிலனாலும் பாருங்கள், சிப் ஐடியா வந்துருச்சுங்க. ஜஸ்ட் ஓகே கொடுக்குறோம். ஸோ கனெக்ஷன் ப்ராக்ரஸ் ஆகிட்டுருக்கு. ஓகே கொடுக்குறோம். கனெக்ஷன் கனெக்டட் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம பேக்கப் எடுக்கணுனாலும் இது பண்ணலாம், ஃப்ளாஷ் பண்ணலான்னு பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு பேக் எடுக்கிறோம். நம்ம இதை எடுத்து இப்படி வச்சுப்போங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு ப்ரோக்ராம் வந்து இப்போ வந்து பேக்கப் ஆகிட்டுருக்குங்க. ஸோ இதில் என்னெல்லாம் பண்ணலான்றது A to Z உங்களுக்கு வந்து ஆன்டி தெஃப்ட் சிஸ்டமும் பண்ண முடியும், டிசிஎம்மும் பண்ண முடியும், இசிஎம்மும் பண்ண முடியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கியர் பாக்ஸோட இது வந்து டேட்டா ஷீட்டு எல்லாத்துக்கு டேரெக்டாகவே எடுக்கலாங்க. அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேங்க. ஸோ டேரெக்டாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். நிறைய பேர் லாகின் சர்வீசஸ் ஆக்சஸ் கொடுத்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர், கொஞ்சம் நிறைய பே பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதெல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸியோட டூப்ளிகேட் கீ மேக் பண்ணுறது, ப்ளஸ் இது பார்த்திங்கன்னா ஹோல்சேவனோட இது கிளஸ்டர் மீட்டர்லேருந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறாங்க. டைரெக்டாக 100% வந்துடுச்சு. டைரெக்டாக நம்மளே ஒரு ஃபோல்டரை போட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சேவ் ஆகிடுச்சு. இப்போ மெயினாக வந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, இது பாஸு டெல்ஸு டிகோ கியர் பாக்ஸை பாருங்கள், என்னெல்லாம் வெஹிக்கிளுக்கு வந்து இப்போ ஒரு ஹோல்சேலுக்கு எடுத்துக்கலாம். DQ200 நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. DQ200 வந்து வந்திருக்கு பாருங்கள். DQ200 அதனுடைய டேட்டாக்கு எப்படி டவுன்லோட் பண்ணிட்டு நிறைய பேர் இதுக்கு பே பண்ணுறீங்க. டைரெக்டாக போயிட்டு ஓகே கொடுத்து ஸோ ஒயரிங் டயக்ராம் எடுத்து டைரெக்டாகவே வந்து பெஞ்ச் மோடில் டிரான்ஸ்மிஷன் கேபிள் அடாப்டரோடு வந்துடும். ஸோ இந்த அடாப்டர் போட்டு நம்ம யூஸ் பண்ணணும். இது நம்ம பெஞ்ச் மோடில் வச்சு டைரெக்டாக பண்ணுறோம். என்னென்ன மாடல்ஸ் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே அடுத்தது பென்ஸுக்கு